இந்த நாளில் விசேஷமாய் கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிற வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 29 அதிகாரம் 11 வசனம். எரேமியா 29:11. அதை வாசிப்பதற்கு முன்பாகவே நீங்க கார்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். தம்பிமார்களா கொஞ்சம் பாருங்க, சகோதரர்கள் பாருங்க, கார்டு எல்லாருக்கும் தயவு செய்து கொடுங்க. எல்லாரும் முதலாவது கார்டை வாங்கிடுங்க. நம்ம எல்லாரும் வாசிப்போம். பைபிளை திருப்பிக்கங்க. Thank you Jesus. Hallelujah. இந்த மாதம் நம்முடைய தெய்வம் நம்முடைய சூழ்நிலையை அறிந்தவர், நம்மை காண்கிறவர், நம் மீது அன்பு உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர், பாசம் உள்ளவர். பேச போகிற வார்த்தை என்ன? எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா புஸ்தகம் 29 அதிகாரம் 11 வசனம். எல்லா கையிலையும் வேமா கொடுங்கப்பா. ஒரே ரோல 3 பேர் கொடுக்காதீங்க, எல்லாம் பிரிச்சுக்கங்க. ராஜன் பின்னாடி இப்படி ஃப்ரண்ட்ல வாமா. Thank you Jesus. ஹalleluya. வாங்கிட்டீங்களா? கார்டு வாங்குனவங்க அப்படியே கை உயர்த்தி காமிங்களே. கார்டோட காமிங்க. ஹalleluya. எல்லாரும் வாங்கியாச்சு. சரி, இப்ப கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கும் இந்த ஊழியத்திற்கும் கொடுத்த வார்த்தையை வாசிக்க போகிறோம். ஆமென். என்ன சொல்லுகிறது? எரேமியா புஸ்தகம் 29 அதிகாரம் 11 வசனம் வாசிக்க கேட்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை, கர்த்தராகிய நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. இந்த நல் வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்தார், எனக்கு கொடுத்தார் என்று நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா பலமாய் கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya. எரேமியா 29:11. கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு 3 காரியத்தை இந்த வேளையில் நமக்காக பேச இருக்கிறார். முதல் காரியம், நீ வெகு நாளாய் காத்திருக்கிற ஒரு விண்ணப்பத்திற்கு ஒரு முடிவை கொடுக்க இந்த நாளை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அது அந்த முடிவு, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு, இன்னைக்கு கர்த்தர் கொடுக்க போகிற முடிவு சமாதானமாய் இருக்க போகிறது. அல்லேலூயா. அதுதான் இந்த வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இரண்டாவதாய், இது ஆங்கிலத்தில் நான் வாசிக்க போகிறேன். நீங்க வாசிமானீங்க. For I know the thoughts that I think toward you, says the Lord. Thoughts of peace and not of evil, to give you a future and a hope. நல்லா கவனிங்க. தமிழ் வேதாகமத்துல ஒரு வார்த்தை, 2 வார்த்தை மிஸ் ஆயிருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல, அதுல NKJV வெர்ஷன்ல அழகா கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நான் கொடுக்க போகிற முடிவு உஷாக்காக்கு சமாதானத்துக்கு மாத்திரம் இல்லையா, இன்னும் 2 ஆட் பண்ணிருக்காரு. சுகுணாமா, உங்களுக்கு என்ன செய்ய போறாரு ஆண்டவர்? இன்னைக்கு எக்ஸ்ட்ரா 2 கொடுக்க போகிற முடிவுல என்ன செய்ய போறாரு? உங்களுக்கு எதிர்காலத்தை காட்ட போறாரு, எதிர்காலத்தை கொடுக்க போறாரா? அடுத்தது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க போறார். அல்லேலூயா, ஹோப் என்று சொல்லி ஆங்கிலத்தில் இந்த வசனம் நிறைவாகுகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நீ எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் முடிவை கொடுக்க போகிறார். அந்த முடிவு உனக்கு சமாதானத்தை கொடுக்கும். அதோடு கூட 2 காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட உறுதிப்படுத்துகிறார். ஒன்று, எதிர்காலத்தை அது கட்டும். இரண்டாவதாய், நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனாமத்தை மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை கொண்டு 2 காரியம் பேசினேன். மூன்றாவதாக ஆங்கிலத்தில் இந்த வசனம், இந்த வார்த்தை வருகிறது. மீண்டும் வசனத்தை வாசிக்க கேட்பேன். For I know the thoughts, அவருடைய நினைவுல என்ன இருக்காமா? that I think toward you. Toward. இன்னைக்கு தேவதாசன் வாழ்க்கையில ஒரு முடிவை கொடுக்க
அவர் காத்திருந்தாரு, நினைவுல வச்சிருந்தாரு, அதை இன்னைக்கு கொடுக்கிறேன்னு வாக்க கொடுத்துட்டாரு. இப்ப கொடுப்பதற்காக அந்த முடிவை எடுத்துக்கிட்டு வராரு. ஆமென். எப்படி வராராம்? உங்களுக்கு நேரா வராராம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு கொடுக்க வரேன்னு சொன்னவரை யாராலையும் திசை திருப்பவே முடியாது. ஆமென். ஆமென். வா பிருத்திவி, நில்லு வந்து பிருத்திவி. பாருங்க, பிருத்திவி தன் வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்புக்காக அவ காத்து கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் எத்தனையோ விண்ணப்பங்கள் இருந்தாலும் நினைக்கமா, ஒரு ஸ்பெஷலான ஒரு விண்ணப்பம் அவன் லைஃப்ல ஏதாவது நடக்கும்னு சொல்லி காத்து கொண்டே இருக்கிறான். அந்த முடிவை கொடுக்க இன்னைக்கு ஆண்டவர் அவன் பக்கமா திரும்பிட்டார். ஹல்லேலூயா. எடுத்துக்கங்க, நான் தான் ஆண்டவர். சரியா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் பிருத்திவிக்கு, இன்னைக்கு நான் உன் வாழ்க்கையில நீ வெகு நாளாய் காத்திருந்து எதிர்பார்த்த முடிவை கொடுக்கும்படி நான் வந்திருக்கிறேன். அந்த முடிவு என்ன தெரியுமா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். இந்த பாருங்களேன், இந்த ஒரு டவல், இதான் அந்த முடிவு. பதில், இது என்ன செய்ய போறேன்? கொடுக்க போறேன். இந்த முடிவு வந்து உன் வாழ்க்கையில சமாதானம்னு முதல்ல சொன்னேன். ரெண்டாவது, எதிர்காலத்தை கட்ட போகுதுன்னு சொன்னேன். மூணாவது, உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பேன்னு சொன்னேன். உண்மையா? இந்த முடிவை கொடுக்க இன்னைக்கு நான் உன் பக்கமா வர்றதுக்கு நான் திட்டம் போட்டேன். அதனால எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் நான் இன்னைக்கு மாற போறது இல்லை. இப்ப பாரு, நான் உன் பக்கம் வர போறேன். அக்கா கூப்பிட்டா நான் போயிருவேனா போக மாட்டேனா? போயிருவேன். ஆனா இன்னைக்கு கடவுளா நீங்க நினைக்கிறேன். அப்ப யாரு கூப்பிட்டாலும் அக்கா கூப்பிடுக்கா, அக்கா இழுக்கே செய்து பாரு. ஆனா நான் விட மாட்டேன். இன்னைக்கு நான் கொடுக்க வேண்டியதை என் மகனுக்கு நான் கொடுக்காம நான் போக போறது இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களே. ஆமென். இததான் ஆண்டவர் சொல்றாரு. அன்பு மகனுக்கு இங்க உட்கார்ந்திருக்க ஒவ்வொருவருக்கும் உன்னுடைய தெய்வம் கொடுப்பத யாராலும் தடை செய்ய முடியாது, அவரை திசை திருப்ப முடியாது. அவர் கொடுக்க போகிற முடிவு உன் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கும், அதோடு கூட எதிர்காலத்தை கட்டும். மூணாவது, உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் மனமும் என்னை கைவிடவே மாட்டீர். ஆமென். எனக்கு சொன்னதை செய்யும் பலவும் என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். என்னைக்கு ஒரு நோக்கி வர போறாருன்னா, இப்பொழுதே கர்த்தர் ஒரு நோக்கி வந்திருக்கார். அல்லேலூயா. இந்த நொடி பொழுதே கர்த்தர் வந்துட்டாரு. இந்த செய்தி முடிஞ்ச பிறகல்ல, இந்த செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே அன்பு மகளே உன்னை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் வர ஆரம்பித்தாரு. உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கும்படியாய் வந்துட்டாரு. அல்லேலூயா. அதுல இந்த நேரத்துல, இந்த நாள்ல, இந்த நொடி பொழுதுல, அல்லேலூயா, எதை உனக்கு கொடுக்கணுமோ அதை கொடுக்க ஓம் பக்கமா நீ நேசித்த, அன்பு செலுத்திய, ஓம் மீது பாசம் வைத்த பரம தகப்பனாகிய இரட்சகராகிய இயேசு கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. 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 அப்ப இந்த நொடியில இருந்து உன்னோட துக்கமா இருக்கட்டும், ஆமென் சொல்லுங்க, உன்னோட துயரமா இருக்கட்டும், உன்னோட வேதனையா இருக்கட்டும், உன்னுடைய சோர்வா இருக்கட்டும், உன்னோட தீராத வியாதி பலவீனமா இருக்கட்டும், அது திடீர் வேலை பிரச்சனை, இல்ல உங்க ப்ரொமோஷன் தடையா இருக்கட்டும், வியாபாரத்தில் எதிர்ப்புகள், திருமணத்துல குடும்பத்துல பிரச்சனை இல்ல, ஆண்டவர் இந்த நொடியில இருந்த நீ எதிர்பார்க்கும் முடிவை அவர் தர எப்படி வந்திருக்கிறாரா? உன்னை குறிச்சு அவர் மைண்ட் ஃபுல்லா நினைச்சு அவர் நேரா வந்திருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா சிஸ்டர் ரெபேக்கா? புரியுதா? அவர் எப்படி வந்திருக்காரா? அவர் மைண்ட் ஃபுல்லா யாரை வச்சிருக்காரா? சாலமன் வச்சிருக்காரா? அப்ப அவர் வருவாரா வர மாட்டாரா? யார் தடை செஞ்சாலும் அவர் பார்க்க மாட்டாரு, அவர் நோக்கி வருவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நினைவு தானே. ஆமென். அவர் நினைவுக்குள்ள இன்னைக்கு நீ இருக்கிற. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப அமர்ந்திருக்க ஒவ்வொருத்தரும் கேட்கலாம். இப்ப ஒரு கணவனை பார்த்து தேவதாசனை கேட்டா, உங்க நினைவுல யாருங்க இருக்கா? என் மனைவி வரா, என் 3 பசங்க வராங்க, அதுக்கப்புறம் என் நண்பர்கள் வராங்க, உறவினர் வராங்க.
யாரை வேணா சொல்ல முடியும். ஆனா நீ கர்த்தர் சொல்றாரு, என் நினைவுல வேற எதுவுமே இல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு என் நோக்கம் எண்ணம்லாம் சலோமி பக்கமா வந்து நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்க போறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நான் சகோதரி பேரை பயன்படுத்துறேன். நீங்க எல்லாரும் சொல்லுங்க, இன்னைக்கு என் கர்த்தருடைய நினைவுல நான் இருக்கிறேன். சொல்லுங்களேன், என் கர்த்தருடைய நினைவுல நான் இருக்கிறேன். நீ சொல்லும் பொழுது அவர் ஓம் பக்கமா வந்துட்டார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 இன்னைக்கு கொடுப்பாரு. ஆமென். நீ வாங்கி கொள்ள போற. ஆமென். நீ வெறுமையா போவது கிடையாது. இன்னைக்கு ஒரு விசேஷமானவன். இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரன். வேதத்துல எத்தனை ஆசீர்வாதம் இருந்தாலும் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் மகிமை உண்டு. ஆனா ஒரு சில வேளைகள்ல நம்ம கடந்து போற சூழ்நிலைய சில நேரங்களில் உங்க ஊழியர்களாய் நாங்க கூட அறியாம இருக்கலாம், இல்ல உன் கணவன் அறியாம இருக்கலாம், உன் மனைவி அறியாம இருக்கலாம், உன் நண்பர்கள் அறியாம இருக்கலாம், உன் சொந்தங்கள் அறியாம இருக்கலாம், உன் பெற்றோர்கள் அறியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு உன்னை அழைத்து வந்த நோக்கம், அவர் நினைவுல நீ இருக்கிறன்னு சொல்றத அவர் நீ நீ காது கொடுத்து கேட்கணும்னு நினைச்சிட்டாரு. நீ எங்கேயோ இல்ல. நிறைய பேர் நினைப்பாங்க இன்னைக்கு எல்லாம் அநேகர் உடைஞ்சு போற காரணமே கிளாடிஸ், எனக்கு யாரும் இல்ல. இன்னைக்கு கர்த்தருடைய நினைவு ஃபுல்லா உன் பக்கமா இருக்கு. மைண்ட் ஃபுல்லா. சங்கீதா புரியுதா? அக்கா இங்கிலீஷ் சொல்றப்பதான் மைண்ட் ஃபுல்லாவா. அவர் மைண்ட்ல சங்கீதாவை தவிர வேற எண்ணமே அவருக்கு இல்லையா? அப்படி பாருங்களேன். நினைவு ஃபுல்னு சொன்னா யாருக்கும் புரியும். மைண்ட் ஃபுல்லான்னு சொல்லுங்க, எல்லாருக்கும் புரியும். ஆமென். இது அப்படியே சென்னை பாஷை மாதிரி இருக்குது. ஆமென். சங்கீதா, ஆண்டவர் மைண்ட் ஃபுல்லா நீ மட்டும் தான் இருக்கற. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ஆண்டவர் மைண்ட் ஃபுல்லா நான் இருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க, ஆமா ஆண்டவருடைய மைண்ட் ஃபுல்லா ஸ்டீஃபன், இமானுவேல் ஸ்டீஃபன் நீங்க இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார். தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடுப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார். தடுப்பது யாரு? Come on say. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்து. Come on say. தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? வேதத்தில் ஆண்டவர் அநேகரை நோக்கி பார்க்கும்படியாய் அவர் கடந்து வந்தார். ஆமென். முதலாவதாக லூக்கா 1வது அதிகாரத்தில் ஒரு கணவன் மனைவி குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான கணவன் மனைவிதான். லூக்கா 1:5-17 இந்த சம்பவத்தை வாசிப்போம். லூக்கா 1, Luke chapter 1 verses 5 to 17. இதுல நீங்க பாத்தீங்கன்னா 5வது வசனம் சொல்கின்றது, யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் ஜகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவளுடைய பேர் என்னவா? எலிசபெத். அப்ப ஜகரியாவும் எலிசபெத்தை குறித்து தான் இப்பொழுது தியானிக்க போகின்றோம். 6வது வசனம் சொல்கின்றது, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் அவர்கள் நடந்து தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தாங்களா? நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். சோ இவர்களை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். they were right before God. அது மட்டும் இல்ல, 2வது காரியம் அவங்களை குறித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜகரியா ஒரு ஆசாரியன். அது மட்டும் இல்ல, அவருடைய மனைவி யாரா? அவங்க ஒரு ஆசாரியனுடைய ஒரு மகளா தான் இருந்தாங்க. அப்ப அவங்க எல்லாம் ஆசாரிய குடும்பம், ஊழியம் செய்கின்ற தேவனுடைய சமூகத்தில் இருந்த ஒரு கணவன் மனைவி. அல்லேலூயா. அப்ப அவங்களை குறித்து இவ்வளவு பிரம்மாண்டமா சொல்லிட்டு 7வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 7வது வசனம் சொல்கின்றது, எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால். எப்படி மலடியாய் இருக்கலாம்?
அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக ரைட்டா இருந்தாங்க. அவர் சொன்ன 10 கட்டளைகளை கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க. முக்கியமாக தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஆசாரியனும் அவனுடைய மனைவியும். ஆனால் வசனம் சொல்கின்றது எலிசபெத் மலடியா இருந்தாள். she was barren. அவளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் எப்படி இருந்தாங்களா? வயது சென்றவர்களா இருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப உலகம் அவர்களை பார்த்து என்ன சொல்லிருக்கோம்? உனக்கு குழந்தை இல்ல, இனி குழந்தை வைக்காது, சோ டூ லேட். என்னவா? நாட்கள் கடந்து போச்சு. என்னவா? அந்த வசனம் சொல்லி இருவரும் வயது சென்றவர்களா இருந்தார்களா, முடிஞ்சு போச்சுப்பா, டூ லேட். அப்ப டாக்டர் என்ன பார்த்து சொல்லிருப்பாங்க? மருத்துவர் அவர்களோட படித்த ஞானத்தை வைத்து என்ன சொல்லிருப்பாங்க? டூ ஓல்டு. என்னவா? வயசாயிடுச்சு. எஸ், வயசாச்சு. இன்னைக்கு அநேகர் உங்களை பார்த்து அப்படிதானே சொல்றாங்க, டூ லேட். திருமணமாய் எத்தனையோ வருஷங்களாய் முடிஞ்சிச்சு, வயது ஓடிக்கொண்டே போதே, டூ என்னவா? ஓல்டு. அதாவது பெண்களை பார்த்து சொல்லுவாங்க, சரீரத்துக்குள்ள அந்த பயாலஜிக்கல் கிளாக், அதாவது ஒரு பெண் 30 வயசுக்குள்ள வந்து எப்படியாவது கர்ப்பம் தரிக்கணும். அப்ப அந்த கிளாக் வந்து டிக் 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 ஓடுனது என்ன ஆச்சு? டூ ஓல்டு. அப்ப சுத்தி இருக்கிற பெற்றோர் குடும்பத்தார் என்ன சொல்லுவாங்க? நாட்கள் போக 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 என்ன சொல்லுவாங்க? தயவு செய்து தத்தெடுத்துரு, ப்ளீஸ் அடாப்ட். சொல்றது புரியுதா? ஆனால் நம்முடைய தெய்வம் ஒவ்வொருவரையும் இந்த ராத்திரி வேளையில சொல்றாரு, டூ ஓல்டா இருக்கலாம், டூ லேட்டா இருக்கலாம், இந்த பூமி என்ன வேணாலும் சொல்லலாம், அவருடைய நினைவு உன்னை மாத்திரம் நோக்கி வந்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா உன்னுடைய சரீரத்தை, முக்கியமா உங்களுடைய கர்ப்பப்பைய உருவாக்கின மேனுஃபேக்சரே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப அவர் உருவாக்கினதுல என்னைக்குமே பிழை இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, இந்த சகரியுடைய வாழ்க்கையில லூக்கா 1வது அதிகாரத்துல ஆரம்பிக்கும் பொழுது 10வது 11வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சகரியா தான் வந்து சீட்டு போட்டு சூஸ் பண்றாங்களா. அந்த நாள்ல எப்படி நம்ம ரோஸ்டர் போட்டு இன்னைக்கு யார் வர்ஷிப், இன்னைக்கு யார் ஆஷரிங் என்று சொல்றோமோ, அந்த நாட்கள்ல சீட்டு போட்டு என்ன பண்ண சொல்றது கரெக்ட்டா? அந்த நாட்கள்ல சீட் போட்டு சூஸ் பண்ணுவாங்களா, யாரு ஆசாரியன்னா உள்ளுக்கு போனோம். ஏன்னா அந்த டைம்ல யாருமே உள்ளுக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்துவோட மரணத்துக்கு பிறகுதான் everything was open. அப்ப அந்த நாட்கள்ல யாரும் போக முடியாது. இந்த சகரியா தான் உள்ளுக்கு மாத்திரம் தனியா இருக்கிறாரு. விசுவாசிகளாக எல்லாரும் எங்க ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறாங்க. தனியா இருக்கும் பொழுது ஒரு தேவதூதன் கடந்து வந்து நிற்கிறான். அவரோட ரைட் சைட்ல வந்து நின்னோன்னு அவன் பயந்துறான். அந்த தேவதூதன் பார்த்து சொல்றான், சகரியாவே பயப்படாதே. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அவரோட பிள்ளைகள் பயப்படுவார்கள். அத ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை வரும், do not fear, பயப்படாதே. எடுத்து வாசிக்க போகின்றேன். 12:13 சொல்கின்றது, சகரியா அவனை கண்டு பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த நாளில் ஆண்டவர் சொல்ல சொன்ன வார்த்தை அதுதான். ஒரு எலிசபெத் சகரியாவை போல உன்னுடைய வாழ்க்கையில் மேபி ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கலாம். இல்லை என்றால் உன்னுடைய காரியங்கள், அநேகர் காரியங்கள் செத்து போய் மரித்து மறக்கப்பட்டதா இருக்கலாம். அது சரீரமாக இருக்கலாம், இல்ல ஒரு நீண்ட நாள் ஒரு கார்ட் கேஸாக இருக்கலாம், இல்ல வேலையா இருக்கலாம், whatever it is, உன் வியாபாரமாக இருக்கலாம். உன்னோட பிள்ளைகளோட வாழ்க்கை இனிமே அவர்கள் மனம் திரும்புவதற்கு சான்ஸே இல்லை. என் குடும்பத்துல நானும் என் கணவரும் சேர்றதுக்கு சான்ஸே இல்லை என்று எல்லாம் மரித்து போய் barren, closed, too late, too old, over, எதுவாக இருக்கலாம். இந்த தேவதூதனை ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். எப்படி சகரியாவை அனுப்பின வண்ணமா எங்கள் இருவரையும் அனுப்பி உங்களோடு பேச சொல்கிறார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென். யாரெல்லாம் நம்புறீங்க உங்க வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு? ஆமென். இன்னைக்கு கை உயர்த்திக்கே யோசிச்சோன்னா எப்படியா நம்ம ஆண்டவர் செய்வார்? உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆனா உனக்கு ஒரு எதிர்காலத்தின் நம்பிக்கையும் கொடுக்கின்ற தெய்வம், உன்னையே நோக்கி வர தெய்வம் சும்மா ஒரு லைன்ல சொல்ல மாட்டாரு உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அந்த தேவதூதன் அந்த சகரியாவை பார்த்து தெளிவா சொல்றாரு, உன்னுடைய மனைவி ஒரு குமாரனை பெறுவார். அல்லேலூயா. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லும் பொழுதே குழந்தையை பெறுவாய்,
இரண்டாவது ஒரு மகனை பெறுவார், மூன்றாவது அந்த மகனோட பேர் என்னவா? யோவான் என்று சொல்றாரு. நான்காவது சொல்றாரு, அவன் உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பான். உனக்கு மட்டும் இல்ல, அநேகருக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பான். அதை தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா 15ல இருந்து 17 வரைக்கும் இல்லத்துல போய் வாசிங்க. அந்த குழந்தை பரிசுத்த ஆவியினாலே எப்பொழுது நிரப்பப்படுமா? எலிசபெத் கர்ப்பமா இருக்கும் பொழுதே அந்த வயிற்றிலே அது பரிசுத்தம் உள்ளதா இருக்கும். அந்த குழந்தை பிறந்து வந்த போது அது அப்படியே அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு என்ன செய்யுமா? அநேகரை கர்த்தர் பக்கமாய் திருப்புகிற ஒரு குழந்தையாக இருக்கும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் கீழ்ப்படிந்தவர்களாய் மாறும்படியாய் யார் இந்த யோவானா? இயேசுவுக்கு முன்பாக முன்னோடியாய் செல்கின்ற விசேஷமான குழந்தை. இன்று ராத்திரி வேளையில் ஆண்டவர் சொல்றார், நிறைய தடவை பேசியிருப்பார், விண்ணப்பம் கேட்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு விண்ணப்பம் கேட்கப்பட்டதுக்கு ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கிறார். அது எப்படிப்பட்ட குழந்தை, அந்த குழந்தையோட பேர் என்ன, அந்த குழந்தை உனக்கு எப்படி இருக்கும், அந்த குழந்தை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும்போது எப்படி இருக்கும், அது எப்படி வளர்ந்து வரும், வளர்ந்த பிறகு அது என்ன செய்யும், அது என்னுடைய ராஜ்யத்துக்கு என்னெல்லாம் செய்யும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னா, உனக்கு நம்பிக்கையை கொடுக்கிற தெய்வம். ஆமென். உனக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்கிற தெய்வம். ஆமென். அவர் சும்மா மொட்டையா பேச மாட்டார், பாதியா பேச மாட்டார். அவர் பேச ஆரம்பிச்சிட்டார்னா அவர் செய்ய போறார் அர்த்தம். அல்லேலூயா. அவர் சொன்னார்னா அவர் பிரம்மாண்டமா சொல்வார். ஏன்னா அவர் சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரத்தையும் அவருடைய ஒரே வார்த்தையினால் பிரம்மாண்டமாய் உருவாக்கின தெய்வம் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, உன் விண்ணப்பம் உனக்கு கேட்கப்பட்டது. ஆமென். உன் வேண்டுதல் உனக்கு கேட்கப்பட்டது. அது எப்படி இருக்கட்டும், நான் சொல்றேன், யாரெல்லாம் இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு வந்தீங்களோ, go back and check. ஹalleluya. அது எதுவாக இருக்கட்டும், கர்த்தர் உயிர் பெற செய்வார். ஹalleluya. ஹalleluya. சொல்லுவோமா? நான் முடியாது என்ற போது சொல்லுங்க, முடியும் என்றாய். நான் மலர் தளர்ந்த போது நான் முடியாது என்ற போது, நான் மனம் தளர்ந்த போது கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காகவும் செய்வேன். சொல்லுங்க, உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காகவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் பாடுவோம், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்த்து, சுற்றி உள்ள கண்கள். யோவானை குறித்து இன்றும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அது முதல்ல பிறந்திருந்துச்சுன்னா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அது வேற பேர்ல பிறந்திருக்கும். கண்டிப்பா. இது கர்த்தராலே நியமிக்கப்பட்டு முன்குறிச்ச ஒரு குழந்தைனால இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆமென். இந்த வசனம் எவ்வளவு உறுதி ஆகுது பாருங்க. ஆண்டவர் வெகு நாளா அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு காரியம், எலிசபெத்தும் இந்த மனுஷனும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அதை கொடுக்க அவர் கையில வந்து கொடுத்த பிறகு 3 காரியம் நிறைவேறிச்சா இல்லையா? அந்த நிமிஷமே அந்த சகரியாக்கும் அந்த எலிசபெத்துக்கும் சமாதானம் வந்துருச்சு. ஆமென். ரெண்டாவது, எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். ஆமென். ஐயா, உன் வாலிப நாட்கள் உன் நண்பர்கள்லாம் குழந்தை பெற்றிருப்பாங்க, அந்த குழந்தைய பத்திலாம் யாரும் பேச மாட்டா. ஆனா நீ வயது கடந்து என்னுடைய ஆசீர்வாதத்தினால உனக்கு பிறக்க போகிற யோவான 2000 வருஷம் கழிச்சு 3000 வருஷம் கழிச்சும் பேசிக்கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்காலத்தை கட்டுறாரு. ஏன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சகரியானாலே ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. சகரியானா தேவன் ஞாபகம் வச்சிருக்காரு. ஆமென். அல்லேலூயா. தேவன் நினைவு கூர்றார்னு அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் உன் பக்கமா வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையில எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்க போகிறார். அது இன்னும் விசுவாசம் வர்த்திக்கத்தக்கதா வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சகரியாவின் எலிசபெத்துக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, உனக்கும் அவர் தெய்வமா இருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
அவர் சொல்றார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது வேதத்தில் ஒரு சம்பவத்தை தியானிக்க போகிறோம். லூக்காவின் புஸ்தகம், முதல்ல லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் பார்த்தோம். இப்ப லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரத்தில் முதல் 7 வசனங்களை கொண்டு இன்று கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். முதல் வசனம் இப்படியாய் ஆரம்பிக்கிறது. பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது, இயேசு சாமி இந்த பூமியில் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் கடந்து போகும் பொழுது ஒரு கடல் அருகில், கெனசரேத் என்ற கடல் அருகில் அவர் கடந்து செல்கிறார். திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். ஆமென். எல்லாரும் என்ன செய்றாங்க? ஓடி வராங்க. என்னவா? வசனத்தை கேட்கிறதுக்கு ஓடி வராங்க. நான் என்ன செய்ய போறேன்? ராஜன் தம்பி இல்லையா? சரி, என்ன செய்யலாம்? பிரசன்னா எந்திரிச்சு இல்லைங்களேன், பிரின்ஸ் எந்திரிச்சு இல்லைங்களேன், உங்களுக்கு என்ன தெரியுமா வேலை? என்னமே சேர் எல்லாம் ஓரம் கட்டிடுங்க. இனிமே முதல் ரோ மட்டும் போடுங்க. உள்ள வரவங்க எங்க உட்காருவாங்க? சொல்லுங்க பிரசன்னா, சொல்லுங்க பிரின்ஸ், இனிமே நீங்க செய்ய போறீங்க. ஆனா இங்க பாரு, இயேசு வராருனோட எல்லாம் ஓடி வராங்க. நம்ம ஆளுங்க என்ன செய்றாங்க? எங்கடா கடைசி சீட்டு உட்கார்றோம். இன்னைக்கு உட்கார்ந்து ஜூலியை சொல்ல, ஜூலி நீ ஃப்ரண்ட்ல உட்கார்ற பொண்ணு, இன்னைக்கு உன் வேலை அங்க கொடுத்துருக்காங்க. உடனே எல்லாம் ஜூலி அத்தியா, பிரசன்னா ஜூலி மட்டும் அண்ணன் பாக்குறாரு. நான் எல்லாத்தையும் சொல்றேன். ராஜா இன்னைக்கு தான் அசனி முடிச்சு பின்னாடி உட்காந்துருக்காரு. அதனால அண்ணா உங்களுக்கு இல்ல, பொதுவா சபைக்கு சொல்றேன், நம்முடைய குடும்பத்துக்கு சொல்றேன். என்னவா? இங்க இயேசு உட்காந்துக்குப்பா. தேங்க்ஸ். என்ன சொல்றேன்? இயேசு வந்த பிறகு திரளான ஜனங்க ஓடி வந்து எங்க உட்கார்ந்தாங்க? ஃப்ரண்ட்ல நிக்கிறாங்க. அப்படியே கிட்டக்க நெருக்கிக்கிட்டு, இயேசுவை நெருக்கிக்கிட்டு. ஓகே, தொடர்ந்து வாசிமா. அப்பொழுது இரண்டாவது வசனம், அப்பொழுது கடற்கரையிலே, இல்ல இரண்டாவது வசனம் ஃபர்ஸ்ட்லயே வாசிமா. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார். வலைகளை அலசிட்டு இருந்தாங்களா? சரி, மூன்றாம் வசனம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அவர் வந்த நோக்கத்தை அங்க நிறைவேற்றுகிறார். என்ன செய்யறாரா? சீமோன் பேதுருடைய படகுல ஏறி என்ன செய்யறாரு? திரளான ஜனங்கள் நெருக்கி இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் பேக் அடிச்சு அவர் என்ன சொல்றாரு? அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ண ஆரம்பிச்சார். நல்ல ஒரு டீச்சிங் கொடுக்கிறார். ஏன்னா ஜனங்க எதுக்கு வராங்க? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைக்காக வராங்க. நல்ல ஒரு டீச்சிங்கை கொடுத்துறார். அடுத்தது 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி என்ன சொல்றாரு? ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். நல்லா கவனிங்க, வந்தது பிரசங்கம் பண்ண. எஸ், நல்லா கவனிங்க, வந்தது பிரசங்கம் பண்ண. சுத்தி இருக்க ஜனங்க அவர் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையை கேட்க வந்தாங்க. ஆனா பிரசங்கம் முடிச்சுட்டு என்ன சொல்லணும்? வா, வேற எங்கேயோ போலாம், இல்ல மிராக்கிள் செய்யலாம். உடனே அவர் என்ன சொல்றாரு? உடனே பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு? வாசிங்களா 5ஆம் வசனம். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஏன் இத சொல்லணும்? 5ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு சீமோன் சொல்றாரு, ஐயரே ரா முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். நான் ரா முழுதும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட நான் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் மட்டும் இல்ல, என் கூட சுத்தி இருக்கிற எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு நைட்டு ஃபுல்லா நாங்க வேலை செஞ்சு ஒரு பிரோஜனமும் இல்லாத ஒரு பாத்திரங்களா இருக்கிறோம். நாங்க நேத்து நைட்டு வலைய போட்டு மீனை பிடிச்சாதான் அந்த மீனை வித்து நான் கடன் கட்டணும், என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். ஐயோ, மே மாசம் வந்துருச்சு, அடுத்து ஜூன் வருது, உடனே பில்லு மட்டும் வந்துடும், வேன் ஃபீஸ்க்கு வந்துடும், வரிசையா லிஸ்டா வந்துடும். இந்த லிஸ்டெல்லாம் இந்த பிரயாசத்தின் நிமித்தம் நான் வருகிற பணத்தை எடுத்து நான் அதை செலவு செய்யணும்னு ஒரு எதிர்பார்ப்போடு உட்கார்ந்து இருந்தோம். ஆனா எதிர்பார்ப்பு எல்லாமே தோல்வியாய் போயிடுச்சு. ஆனா மறந்துடாத, இந்த சூழ்நிலை நீனும் உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா 2ஆம் வசனத்தை திருப்பி வாசிக்க போறோம்.
அதே அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது கடற்கரையிலே நின்ற பிரசங்கம் பண்ண வந்த இயேசு சாமி என்ன சொல்றாரு? அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். என்ன பார்த்தாரா? அவர் வந்த நோக்கமே பேதுரு அங்கு வெறுமையா உட்கார்ந்து இருக்கிறான், அவனை ஆசீர்வதிக்கணும், அவனை நோக்கி அவர் வராரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீ வெறுமையா இருக்கிற, என்னென்னமோ நடக்குதே, யார் யாருக்கோ ஆண்டவர் பேசுறாரு, யார் யாருக்கோ நடக்குதே, எனக்கு ஒண்ணுமே நடக்காத போல தனியா நிக்கிறேன்னு. இல்ல இல்ல, ஆண்டவர் இன்னைக்கு வந்திருக்கதே உனக்காக தான். ஆமென் சொல்லுங்களேன். அவர் அவ்வளவு தூரம் வந்தும் பிரசங்கத்துக்கு ஆயத்தமாகல. முதல்ல 2 எம்டி படகை தான் பார்க்கிறார். இன்னைக்கு உன்னுடைய எம்டியை பார்த்து தான் ஆண்டவர் வந்திருக்கார். சத்தம் வராமன்னு சொல்ல, அவரை நெருக்கி எத்தனையோ ஜனங்க வந்து இழுத்தாலும் அவர் ஃபோக்கஸ் மாறவே இல்லை. அவர் உன்னை நோக்கி வந்த நினைவு மாறவே இல்லை. அவர் அந்த நினைவுல நிலையா இருக்கிறாரு, உறுதியா இருக்கிறாரு. என்ன வேணா நான் என் தகப்பனுடைய கடமையை நிறைவேற்றினாலும் என்னுடைய வந்த நோக்கம் பேதுருவுடைய படகை நான் நிரப்பணும். இன்னைக்கு வந்திருக்கிற உன் படகை நிரப்பணும் தான் அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை 5ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசியமா? அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம் என்றார். அடுத்த வசனம், அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போக. நல்லா கவனி சகோதரனே, சகோதரியே. கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் வந்த பிறகு அந்த படகு நிரம்பத்தக்கதாய், அந்த வலை கிளியத்தக்கதாய் பரலோகத்தின் தெய்வம் ஆசீர்வாதம் கடந்து வந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ வரும் பொழுது நீ வெறுமையாய் வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் வந்து இந்த இடத்துல உலாவுகிற நோக்கமே வேற எந்த காரணத்துக்கு அல்ல, உன் எம்டி படகை பார்த்துதான். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இந்த வசனத்தெல்லாம் விட்டுறோம், இந்த 2ஆம் வசனத்தை விட்டுறோம். அவர் வந்து பிரசங்கம் பண்ணிருப்பாரு, என்ன பிரசங்கம் பண்ணிருப்பாரு அப்படி யோசிப்போம். ஆனா ஆண்டவர் எளிமையான ஆண்டவர். அவர் நான் வந்த நோக்கம், ஏன்னா என் பிள்ளை ஒரு எதிர்பார்ப்போடு உட்கார்ந்து இருக்கு. என் பிள்ளை நைட்டெல்லாம் எதிர்பார்த்துச்சு, என் பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு, வெறுமையா உட்கார்ந்து இருக்கு. என் பார்வை அந்த வெறுமையான படகு மேல பட்டுச்சு. அதனால பேதுருவை ஆஸ்வதிக்க வந்திருக்கிறேன், அவன் நண்பர்கள் ஆஸ்வதிக்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு வந்த நோக்கம் அதை நிறைவேற்றும்படியா செயல்பட போறேன். மிராக்கிளா நான் செய்ய போறேன், அற்புதத்தை செய்ய போறேன். அவர் சொல்றார், போடுப்பா வலைய. போட்டான், இழுத்தான். தொடர்ந்து வாசிமா. அல்லேலூயா. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து, அல்லாஹ் கவனி வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் வந்து அப்புறம் 2 படகுகளும். எத்தனை படவா? 2 படகுகளும். எத்தனை படகை பார்த்தாரு? 2. எத்தனை படகை பார்த்தாரு? எத்தனை படகு நிரம்புச்சு? 2. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் வந்த நோக்கம் புரிஞ்சுச்சா? ஆமென். இன்னைக்கு கணவன் மனைவியா உட்கார்ந்து இருக்கியா? உன்னை நிரப்ப போறாரு. ஆமென். அல்லேலூயா. இல்ல கணவனுக்காக காத்திருக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் நிரப்ப போறாரு. நல்ல ஒரு வரன் உன் மனைவிக்காக ஒரு மகள் என்னோட திருமணம் முடிக்கணும் காத்திருக்கிறியா? ஆண்டவர் அனுப்ப போறாரு. உன் இல்லத்துல பொருளாதாரம் எம்டியா இருக்கே, நான் அதெல்லாம் பெருசா நினைக்கல பிரதர், நான் இன்னைக்கு ஊழியம் செஞ்சு வந்துட்டேன், கவலைப்படாத. நீ வந்ததை பாக்குறாரு, நீ உன் வீட்டுல இருக்க ஓட்ட படகையும் பாக்குறாரு. இன்னைக்கு எல்லாம் நிரம்ப போகுது, உன் களஞ்சியத்தை நிரப்ப போறாரு. சத்தமா ஒரு ஆமென் சொல்ல. நீ நினைக்கலாம் ஆண்டவர் பார்க்கவே இல்லைன்னு, அவர் ஒன்னதான் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் நினைவு ஃபுல்லா, மைண்டு ஃபுல்லா நீ இருக்கிற. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் மைண்டு ஃபுல்லா நீ இருக்கிற. உன் வெறுமையை பார்க்கிறாரு. இன்னைக்கு அவர் சொல்றாரு, நான் உனக்கு பெரிய மிராக்கிள் செய்றேன். உன்னுடைய படகு 2 படகும் நிரம்பும், 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 நிரம்பும். ஹல்லேலூயா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கருத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கருத்தால் அனைத்து அனைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட
செய்வாரா? கைவிடவே மாட்டார். ஆமென். ஆமென். மறுபடியும் பாடுவோமா? யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட. பாடுவோமா? ஓ தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, என்னை தாளாட்டுவார், சீராட்டுவார், தாளாட்டுவார். அவர் கைவிட மாட்டுவார் என்று சொல்வோமா? ஓ கைவிட மாட்டார், விட்டு விலகிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் மைண்ட் ஃபுல்லா என்ன வச்சிருக்கார். அல்லேலூயா. அவர் நோக்கி வந்திருக்காரு. அல்லேலூயா. ஆமென். சகரியாவை நோக்கி வந்த தெய்வம், ஓ 2 படவுகள் வெறுமையா இருக்கு என்று பேதுருவை நோக்கி வந்த தெய்வம் இந்த ராத்திரி வேளையில என்ன நோக்கி வந்திருக்கிறார். ஆமென். ஆமென். மூன்றாவது ஒரு காரியம், மொத்தம் 4 காரியம். ஆமா. மூன்றாவது காரியம் லூக்கா புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். இது லூக்கா. இது லூக்கா 19ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா. 1ல இருந்து 10. ஆமென். இங்க ஒரு மனுஷன், அநேகருக்கு கிறிஸ்தவர்களா அமர்ந்திருக்கிறீங்க, மேபி ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். அவன் ரொம்ப குட்டையான மனுஷன். 1ஆம் வசனத்தை வாசியமா? அவர் எரிகோவில் பிரவேசித்து, இயேசு சாமி மீண்டுமா இன்னொரு பட்டணம் வராரு. எரிகோ என்கிற ஒரு பட்டணத்துக்குள்ளாய் பிரவேசிக்கிறார். அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவரும் ஆயக்காரனை தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த நல்ல பணக்காரன், ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர். அவனா செய்வான், எல்லாருக்கும் அந்த நாட்கள்ல டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு இன்னைக்கெல்லாம் வரைமுறை வச்சிருக்காங்க. ஆனா அந்த நாட்கள்ல டாக்ஸ் கலெக்ட் பண்றவன் தான் அந்த எவ்வளோ அமௌண்ட் அவன் தீர்மானிப்பான். அப்ப பிருத்திவி பிடிச்சிருந்தா உனக்கு சின்ன ஃபைனு, ரோசினை பிடிக்கல பெரிய ஃபைனு, அப்படி அவன் போடுவான். ஒரு நியாயமில்லாத ஒரு மனுஷனா வாழ்ந்தவன் அந்த டாக்ஸ் கலெக்டர். இவன் பேர் என்ன? சகேயு என்னப்பட்ட மனுஷன். ஒரு மனுஷன். ஓகே. 3ஆம் வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவன் இயேசுவை பத்தி நிறைய கேள்விப்படுறான். இவன் கேள்விப்படுறது ஒண்ணு இல்லைங்க, நீ கேள்விப்படுறது ஒண்ணு இல்ல. ஆனா இயேசு உன்னை கேள்வி பண்ணணும். இயேசு நினைவுல நீ இருக்கணும். இதுதான் சொல்ல வரேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அதுதான் உறுதியா சொல்ல வரேன். எல்லாரும் இயேசு இயேசுன்னு கூப்பிடலாம், ஆனா இயேசுவோட நினைவுல நீ இருக்கிறியாங்கிறதா மிக முக்கியம். அதுதான் நீ உறுதிப்படுத்துற, இயேசு நினைவுல நீ இருக்கிறேன்னு சொல்லி. ஆமென். அல்லேலூயா. இங்க பாருங்க, சகையு ஓடி வரான். வசனம் வாசியமா? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். ஆனால் அவன் குள்ளனா இருந்தானா? ஜனக்கூட்டத்தில் ஆண்டவரை நெருங்கிறதுக்கே சம்டைம் அவனுடைய சரீரமே தடையா இருக்கும். நீ சில நேரத்துல ஐயோ எனக்கு ஆசை தான் பாட, என் குரலை எடுத்து நான் பாடினேன்னா என்ன ஜாக்லின் நீ கொடுத்த சாட்சி பார், நீ சாட்சி கொடுத்து வச்சுக்கலாம் அண்ணா என்ஜாய் பண்ணுவேன், கொஞ்சம் எல்லாரும் சிரிப்போம் அப்படியே. அதே மாதிரி சில பேர் ஏண்டா பேசுறோன்னு இருக்கும், சில பேர் ஏண்டா பாடுறோன்னு இருக்கும். நான் எப்படி நினைக்கிறோம், ஐயோ என்னுடைய குரல் இருந்து எப்படி. இவன் சொல்றான் நான் குள்ள என்ன செய்யறான்? அந்த குள்ள என்ன செய்யறான்? குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் தேடி பார்க்கறான். இயேசுவை காணோம். ஏன்னா இவன் குட்டையா இருக்கான். சுத்தி ஜனங்க ஏற்கனவே இவன் நல்ல ஃபைன் பண்ணிருப்பான் நிறைய, அதனால இவன் மேல கொஞ்சம் காண்டாவும் இருந்திருப்பாங்க. என்ன செஞ்சிருப்பா பிருத்திவி? அப்ப அப்படியே ராஜன் அப்படியே டம்னு கொட்டிருப்பான். நிறைய பேர் பழி தீர்த்திருப்பாங்க. அடுத்து ஒரே கிரௌடு, அவனுக்கு பயங்கரமான தடைகள், அவன் இயேசு கிட்ட நெருங்காதபடி. ஆனா அவன் ஒரு எதிர்பார்ப்பு, அவனுடைய எதிர்பார்ப்பு யாரும் அறியல. எல்லாரும் அவனுடைய பாவத்தை பார்த்தாங்க, அவன் மோசமானவன் சொல்லிட்டு இருந்தாங்க. இது நான் சொல்ல தொடர்ந்து வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். அவனுடைய குணாதிசயங்களை வர்ணித்து கொண்டிருந்தார்கள். ஆனா அவன் இருதயம் எப்படி இருந்துச்சான்? இயேசுவை தேடிட்டே இருந்துச்சான். ஐயோ என் வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகாதா? என்னை சுற்றி எத்தனையோ பாவம் நான் செஞ்சுட்டேனே, என் வாழ்க்கையில ஒரு விமோச்சனம் உண்டாகாதா? எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்காதா? நல்லா கவனிங்க, இன்னைக்கு அநேகர் தான் மிஸ்டேக் பண்றோம். நான் அடிக்கடி சொல்லுவேன் அந்த வார்த்தையை. நான் இன்னைக்கு தம்பி அங்கே உட்காந்து என்னை பார்த்துட்டே இருக்கிறான். அவன் பார்க்கும்போது அங்கிள் ஏதோ சொல்றான்னு கேட்டே இருப்பான். நான் வேற மாதிரி நினைக்கலாம். பாரு கையை வச்சு திட்டம் போடுறான், வெளியே போறோன்னு அங்கிள் காரை பஞ்சர் பண்ணிடணும்னு. நீ நினைக்கல, ஆனா நான் அப்படி நினைக்கிறேன். இதான் பிரச்சனையே. இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு தான் பிரச்சனை. என்னவா இவன், என்னவன் காசு வாங்குறவன், இவன் கெட்டவன், இவன் எதற்கும் உதவாதவன். ஆனா அந்த மனுஷன் அழுகுறான் உள்ள, அவன் தேடுறான்
என் வாழ்க்கை மாறாதா? Amen. என் வாழ்க்கை மாறாதா? Amen. ஏதாவது முயற்சி அந்த இயேசுவை பார்த்தா என் வாழ்க்கை மாறாதா? Amen. தொடர்ந்து வாசிக்கலாமே. அடுத்த வசனத்தை வாசியமா. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி. என்னவா? எல்லாம் ஒரே கூட்டம். இந்த கூட்டத்துக்குலாம் முன்னாடி ஓடி அங்க பாக்குறான் ஒரு மரம் இருக்கு. அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினானா? நல்லா கவனி, நல்லா கவனி. நீ எதிர்பார்ப்ப மனுஷன் அறியாம இருக்கலாம். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை உன்னை நேசிக்கிற மனுஷர்கள் அறியாம இருக்கலாம். ஆனா இயேசு மாத்திரம் அறிந்தவரா இருக்கிறார். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது, 5ஆம் வசனத்தை வாசியமா. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, இயேசு அந்த இடத்தில் கரெக்டா அந்த மரத்துக்கிட்ட வராரு. அண்ணாந்து பார்த்து உடனே அவரே பாக்குறாரு. அவனை கண்டு. ஹalleluya. அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவரை போல அன்புள்ள தெய்வம் யாரும் கிடையாது. அவரை போல புரிஞ்சுக்கிறதுக்கு வேற யாரும் கிடையாது. அவரை போல நேசிக்கிறது யாராலும் முடியாது. சுத்தி இருக்க ஜனங்களும் நினைச்சிருக்கோம், இவன் ஏன்டா வந்தான்? ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது, 5 வாசியமா. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகைவே அவன பேர் சொல்லி கூப்பிடுறாரு. அதான் பாருங்களேன், நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். நான் வந்து உன் வீட்டுல தங்க போறேன். ஆமென். அல்லேலூயா. ஆனா சுத்தி இருக்கவங்க எப்படி பேசுறான்? 6ஆம் வசனம் வாசியமா. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். உடனே ஹாப்பி ஆயிட்டான். ஆண்டவரே, நான் உங்களை பார்க்க வந்தேன், நீங்க என் வீட்டுக்கே வரண்டீங்க. ஒரே சந்தோஷம். ஆனா சுத்தி இருக்க எப்படி பேசுறான்? 7ஆம் வசனம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் இதான் உலகம் சொல்லு, இவன் பாவியான மனுஷன் என்னமா என்று முறுமுறுத்தாங்களா? நல்லா கவனி. இன்னைக்கு இயேசு உன் இல்லத்துக்குள்ள வரார். அவர் எதுக்கு திரும்ப இல்லத்துக்கு வராரு? அவர் நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன், உன்னை அங்கீகரித்தேன், நான் உன் கூட வாசம் செய்யறேங்கிறத சுற்றி இருக்கும் கண்கள் காண வேண்டும். சத்தம் ஒரு ஆமென் சொல்ல, சத்தம் ஒரு ஆமென் சொல்ல. சகோதரி, இந்த பாட்டு நாங்களாம் பிளான் பண்ணலாம் பாடுறது இல்ல, ஆவியா நடத்துறதா. ஆண்டவர் சொல்றாரு, சுத்தி இருக்கிற கண்களுக்கு நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரனால எல்லாரும் உன் மேல இனிமேல அவன் தலையை கொட்டுவானா? இனிமேல எவனா இடிப்பானா? ஏன்னா இயேசுவே அந்த வீட்டுக்கு போயிட்டாரியா, இயேசுவே மன்னிச்சிட்டாரியா, இயேசுவே ஏற்றுக்கொண்டாரியா. ஒன்னா சொல்லுவாங்க எல்லாருமே, அவனை பார்த்து விஷ் பண்ணிருப்பாங்க. ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. ஆமென், ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் இப்படிதான் நோக்கி வந்திருக்கிறார். முதல்ல அவர் செய்யறது, உன் வாழ்க்கையில இன்னைக்கு 2வது வாய்ப்பை, செகண்ட் சான்ஸ் உனக்கு கொடுக்கிறார். உன் பேரை உன்னை சுத்தி இருக்க ஜனங்கள் மத்தியில பெருமைப்படுத்துறாரு. நீ இழந்ததெல்லாம் உனக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கடந்து வந்த நோக்கம் உனக்கு எதிர்காலத்தை கொடுக்க, சமாதானத்தை கொடுக்க, உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க. 4வது காரியம், அல்லேலூயா பாடுவோமா? மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வாயின்றே, பூமி துளை போல சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வாயின்றே, பூமி துளை போல சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யாரை நோக்கி வந்திருக்கார் இந்த ராத்திரி வேளையில? ஆமென். சொல்லுங்க, யாரை நோக்கி வந்திருக்கார்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு மைண்ட் அவர் ஃபுல்லா யாரை வச்சிருக்காரு? என்ன வச்சிருக்காரு? அது மட்டும் இல்ல, யார் வீட்டுக்கு இயேசு வராரு? யார் வீட்டுக்கு? உங்க வீட்டுக்கு வராரு. அல்லேலூயா, ஆமென், ஆமென். கடைசியாக இதுவும் லூக்காவில் இருக்கிற ஒரு சம்பவம் தான். லூக்கா 10வது அதிகாரம் 30 - 35 வாசிக்க போகின்றோம். லூக்கா 10 30 - 35. இதுல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன், 30வது வசனம் சொல்கின்றது, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து போட்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கலாம்? மேபி நீங்க திருமணம் ஆனோன்னு நிறைய பேர் சொல்லலாம், ஏண்டா இந்த மனுஷனுக்கு என்ன கட்டி வச்சாங்க, ஏண்டா இந்த மனுஷிக்கு என்ன கட்டி வச்சாங்க. என்னோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலை. இல்லைன்னா சந்தோஷமா தான் இருக்கு, எல்லாம் நல்லா தான் இருக்கு. எங்க வாழ்க்கையில ஏதோ நாங்க சேர்ந்து ஒரு பிசினஸ் செய்யலாம்னு நாங்க நினைச்சோம், ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் செய்யலாம்னு நினைச்சோம் ஒரு மனுஷனோட.
ஒரு மனுஷியோட ஒரு பார்ட்னர்ஷிப். ஆனா ஏமாற்றம் தான் எல்லாமே, எல்லாத்தையும் இழந்துட்டோம். இல்லை என்றால் என்னோட சரீரம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, நான் என் வீட்டுக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு, என்னுடைய ஜெபம் என்னுடைய வீட்டு இருக்கிற கூரையை கூட மேலே தாண்டுமான்னு எனக்கு தெரியல. சிலர் அநேகர் சொல்லலாம், என் லைஃப் எப்படி இருக்கு தெரியுமா, இந்த கல்லர்கள்ட்ட அகப்பட்ட மாதிரி தான் இருக்கேன். என்னவா, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டாங்க, என்கிட்ட இப்ப இருக்கிறது ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட இருக்கிறது என் உசுறு மட்டும்தான், இன்னும் வேற என்ன இருக்கு வாங்குறதுக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன வேற இருக்கு வாங்குறதுக்கு, என் நகையை வாங்கிக்கிட்டாங்க, என் பணத்தை வாங்கிக்கிட்டாங்க, என் உதவி எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு முதுகு பின்னால குத்துறாங்க, இன்னும் என்கிட்ட வாங்குறதுக்கு என்ன இருக்கு, என் உசுறு தான் இருக்கு என்று சொல்லலாம். அந்த சூழ்நிலையில் நீங்க பாத்தீங்கன்னா இவனும் எப்படி இருந்தானா, காயப்படுத்தி குற்றவாளியாக விடப்பட்டான். இன்னைக்கு நம்ம அதென்ன சொல்றோம், என் சரீரம் எப்படி தெரியுமா இருக்கு, வெளியில நல்லா தான் இருக்கு, உங்களுக்கு தெரியாது, என் இருதயம் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கு. அதான் தேவன் சொல்றாரு, ஐ ஹேவ் எவ்ரிதிங், எனக்கு கரெக்டா சம்பளம் வருது, நான் நல்ல வீட்டில் இருக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா ட்ரெஸ் பண்றேன். பட் மனுஷங்களுடைய வார்த்தையினால், ஒரு மனுஷியோட சாபமான வார்த்தையினால அநேக ஏமாற்றங்களை தோல்விகளை நான் அடைந்து என் உள்ளத்தில் ஐ எம் ரியலி ரியலி broken. இந்த மனுஷன் அப்படிதான் கடந்தானா, அப்படியே உடைக்கப்பட்டு அப்படியே கீழே கிடக்குறான், நல்லா அடிச்சுட்டாங்க, ஒண்ணுமே இல்லை, அப்படியே இருக்கும் போது ஒரு மனுஷன் அப்படியே கடந்து கிராஸ் பண்ணி வரான். 31வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியர் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். நிறைய பேர் அப்படித்தானே சொல்றாங்க, என்னோட கஷ்டத்தை பார்த்துட்டும் என் சொந்தக்காரங்க முடியும், அவங்கனால எனக்கு உதவி செய்ய முடியும், பார்த்துட்டு தெரியாத மாதிரி போயிடுறாங்க. அந்த மனுஷனை ஒருத்தர் இல்ல, இன்னொருத்தர் வராரு. அந்தபடியே ஒரு லேவியனும், அதே போல ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போய். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு சம்டைம்ஸ் நமக்கு வந்து வேற வழி இல்லை, நம்ம சொந்தத்தை கேட்போம், சம்டைம்ஸ் நம்ம அம்மா கிட்ட கேட்போம், நம்ம யார்கிட்ட கேட்போம், நம்ம சொந்த சகோதரிகிட்ட கேட்போம், தெரிஞ்சவங்ககிட்ட கேட்போம். ஏதாவது நமக்கு ஒரு சூழ்நிலை இருக்குமோ யார்கிட்டயாவது சொன்னா நல்லா இருக்குமே. ஆனா எல்லாரும் என்ன செய்வாங்க, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. அவங்களால முடியும், இதுதான் இந்த பூமி. ஆனா என்ன தெரியுமா செய்வாங்க, சரி பார்த்துட்டு பார்க்காம தானே போறாங்க, சும்மா கம்முன்னு இருக்கலாம்ல, நல்லா என்னெல்லாம் பேசணுமோ என்னெல்லாம் செய்யலாமா, அவங்க என்னென்னலாம் சொல்லணுமோ குறை கண்டுபிடிப்பாங்க, நம்மளை பத்தி பின்னால பேசுவாங்க, கேள்வி கேட்பாங்க, வேதனைப்படுத்துவாங்க. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, என்னை பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்குது, ரைட்டா? ஆனா இவனோட வாழ்க்கையில் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த 2 பேர் மட்டும் இல்ல, நிறைய பேர் அப்படியே நிறைய டிராவலர்ஸ் கண்டிப்பா இந்த ரோட்ல பார்த்துட்டு போயிருப்பாங்க, ரைட்டா? இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் இருந்தோம், நம்மள நிறைய பேர் பார்த்துட்டு போயிட்டு நிறைய பேசிட்டாங்க, ஆனா ஒருவர் கடந்து வந்தார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம் 33வது வசனம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. இன்னைக்கு ஏசாமி சுதாகரை பார்த்து கண்டு மனதுருகி. ஆமென். சொல்றது புரியுதா? உனக்கு செய்ய வேண்டியதை அவர் நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. வார்த்தை சொல்லுது, அவனை கண்டு மனதுருகி. இன்னைக்கு நம்ம மேல இரக்கம் பாராட்டுறதுக்கு இந்த பூமியில ஒரு மனுஷனும் இல்லை. அது இந்த மோசமான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், உண்மையான அன்பை பார்க்கவே முடியல. என்ன சிஸ்டர்? ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் கண்டு, ஹல்லேலூயா, மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து. யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த மனுஷன் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சமாரியன் அவன் ரொம்ப விலை உயர்ந்த எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் வச்சிருக்கான். ஆனா அவன் அது கூட பொருட்படுத்தாம அந்த மனுஷனோட, அதாவது அந்த காயப்பட்டு இருக்கிற மனுஷனோட காயங்களை கழுவுறதுக்கு அவன் பெஸ்ட் எடுத்து கொடுத்தான். அதுதான் நம்முடைய இயேசுசாமி. இன்னைக்கு அவர் சொல்றாரு, என்னோட பெஸ்ட்டை நான் உனக்கு கொடுக்கிறேன். அவன் செஞ்சு என்ன செய்யறாரா, காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இன்னைக்கு கவலைப்படாதீங்க, இந்த மனுஷியோட சாபமான வார்த்தை உங்களையும் உங்க பிள்ளையும் தொடவே தொடாது. ஹல்லேலூயா. உங்க இருதயத்துக்கு இன்னைக்கு ஆறுதல் கடந்து வரட்டும். அவங்க வயசுல பெரியவங்க, அவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய சாபங்களை முறிக்கும்படியா இந்த வேளையில் நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆமென். நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க, உங்க இருதயத்துக்கு ஒரு பெரிய தைரியம் வரட்டும்.
என் குடும்பத்துக்கு எந்த சேதமும் வராது. Yes. ஏன்னா நல்ல சமாரியனாகிய இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்திருக்கார். Amen. சும்மா வரலங்க, எண்ணெயோடு திராட்சை ரசத்தோட வந்து அவரே தூக்கி அவருடைய வாகனத்துல வச்சு ஒரு பெஸ்டான ஒரு இடத்துல விட்டுருக்காரு. அதுதான் அந்த ஜெயமூலியத்துல விட்டுருக்காரு. ஹalleluya, ஹalleluya. என்ன ரோஜா, எந்த சேதமும் வராது. அவர் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு தேவையான பணத்தையும் கொடுக்கிறாராம். எடுத்து வாசிப்பு 34வது வசனம் சொல்கின்றது, மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்ரத்தான் கையில் கொடுத்து நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமா ஏதாகிலும் இவருக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். என்ன ஜான் இந்த பூமியில சந்தோஷமா வாழ ஆண்டவர் யாருக்கெல்லாம் எங்கெங்க கொடுத்து உனக்கு கொடுக்கணுமோ கொடுத்து வச்சுட்டார். ஆமென். அது என்னைக்குமே டாப் அப்ல இருக்கும், குறைவே இருக்காது. அவர் சொல்றாரு, நான் திரும்பி வருவேன், ஏதாவது செலவுனா என்கிட்ட சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் இந்த இடத்துல இன்னைக்கு கால் எடுத்து வச்சிருக்கீங்களோ உன் காயத்தை நான் கட்டுறேன். எல்லா சாபமான வார்த்தை இந்த நாளில் நான் அதமாக்கி போடுறேன். அது மட்டும் இல்ல, உன்னுடைய எல்லா ஃபைனான்ஸையும் நான் டேக் ஓவர் பண்றேன். அவர் சொல்றாரு, நான் பணத்தை கொடுத்திருக்கேன், நான் உங்களை பார்த்துக்கணும்னு சொல்லி சிலவங்களை வச்சிருக்கேன். அதுதான் இந்த வேளையில உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பணிவிடை தேவ தூதர்களை. ஹalleluya. அதனால உனக்கு என்னைக்குமே ஃபைனான்ஸ்க்கோ உன் டேபிள்ல என்னைக்குமே ஒரு வெறுமையோ இருக்கவே இருக்காது. ஹalleluya. உன் பிள்ளைங்களோட படிப்பாக இருக்கட்டும், உன் பிள்ளைங்களோட திருமணமாக இருக்கட்டும், உன்னுடைய சரீரமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், வீட்டு காரியமாக இருக்கட்டும், ஆண்டவர் சொல்றார், I have already given. இதுல அழகா எடுத்து வாசிங்க பாருங்க, 2 பணத்தை எடுத்து அவர் கொடுத்திருக்கிறார். நீங்க யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. என்னுடைய தேவையை அவர் சந்திப்பார். ஆமென். ஏன்னா அவர் யெகோவா ஈரே. ஹalleluya. இந்த ராத்திரி வேளையில அவர் நேரா வந்திருக்கிறார். நல்ல சமாரியானா கடந்து வந்திருக்கிறார். எலிசபெத்தையும் சகாரியாவையும் சந்திக்கும்படியாய் தேவதூதனை அனுப்பினார். ஹalleluya. பேதுருவை, அவருடைய முதல் சீஷனை தமக்கென்று தெரிந்து கொண்டு அவரே கடந்து வரார். ஆமென். எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு மனுஷனை, பாவி என்று தள்ளின ஒரு மனுஷனை அவர் தேடி வரார். உன் வீட்டுக்கு நான் வரேன். ஆனா நமக்காக அவருடைய ரத்தத்தையே சிந்தினார். யாருக்குமே கிடைக்காத ஒரு மகா பெரிய பாக்கியம். இன்னைக்கு சொல்றாரு, I am coming toward you. Amen. Hallelujah. நான் உன்னை நோக்கி வரேன். Amen. நான் உன்னை நோக்கி தான் வரேன். அத வர நோக்கம், நீ எதிர்பார்த்திருக்கிற எதிர்பார்ப்பின் முடிவை உன் கையில் கொடுத்து, அந்த முடிவு உன் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுத்து, எதிர்காலத்தை கட்டி விசேஷமாய் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும். யாரெல்லாம் நம்புறீங்க ஒரு விஷயம் எழுந்துலங்க, அப்படியே ஒப்பு கொடுக்க போகிறோம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். கேட்ட வார்த்தைக்கு நேராக ஒப்பு கொடுக்க போகிறோம்.